தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது எக்ஸ் தள பக்கத்தில் தங்களின் உரிமைகளுக்காக அறவழியில் போராடி வந்த தூய்மை பணியாளர்களை அராஜக போக்குடன் மனிதாபிமானமற்ற முறையில் இரவோடு இரவாக கைது செய்த பாசிச திமுக அரசுக்கு கண்டனம் என தெரிவித்துள்ளார். அவர்களின் உடல் நலத்தை காக்க தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் எனவும் விஜய் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் வெவ்வேறு இடங்களில் தங்களின் குடும்பத்தினரோடு கூட தொடர்பு கொள்ள முடியாத வகையிலும் எவ்வித உதவிகளும் கிடைக்காத வகையிலும் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். அந்த அளவிற்கு அடைத்து வைக்க தூய்மை பணியாளர்கள் என்ன தேச விரோதிகளா? ஆளும் அரசுக்கு மனசாட்சி சிறிதளவேனும் இருக்கிறதா? இந்த கொடூரமான நடவடிக்கையை பார்த்தால் தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல, கொடுங்கோல் ஆட்சிதான் என்பது தெள்ள தெளிவாகிறது என விஜய் பதிவிட்டுள்ளார். எதிர்க்கட்சியாக இருந்தபோது கொடுத்த வாக்குறுதியை ஏன் இன்னும் நிறைவேற்றவில்லை என்றும், அப்படி கொடுத்த வாக்குறுதியை உங்களால் நிறைவேற்ற முடியாது எனில் ஏன் வாக்குறுதிகளை கொடுக்கிறீர்கள் என விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். அராஜக போக்குடன் கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராடுவதற்கு மாற்று இடம் வழங்கப்பட வேண்டும் என விஜய் வலியுறுத்தியுள்ளார்.